மதிக்கணும். கர்த்தர் பரிசுத்தம்னா டைமுக்கு நம்ம சபைக்கு வந்துடணும். ஹல்லேலூயா. நம்ம சபையுடைய நேரத்துல சரியான நேரத்துக்கு வராம நிறைய ஆராதனைகளை நம்ம சில நேரம் கல்யாணத்துக்கு போனோமா ஆராதனைக்கு போனோமா, கல்யாணம் தான் ரொம்ப முக்கியம். அதுவும் சண்டே நேரத்துல சபை முக்கியமா இல்ல வெளி உலகத்துடைய ஏதாவது நிகழ்ச்சி முக்கியம், சபை தான் இருக்கு. நாங்க ஆராதனைக்கு தான் போறோம். யார் கூப்பிட்டாலும் சரி, எந்த சொந்தக்காரன் எங்கிட்ட போச்சு எவ்வளவு பரவாயில்லமா, நான் சண்டே ஆராதனைக்கு தான் ஐயா போவேன், தப்பா நினைச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அல்லேலூயா. அப்படி சொன்னதை அவங்க ஏற்றுப்பாங்க. யாராவது யோசிச்சு சண்டே பொண்ணு மஞ்சள் நீராட்டு விழா, அப்புறம் இது ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் சண்டே தான் வரும், ஏன்னா சண்டே தானே விடுமுறாங்க கேட்பாங்க. அன்பா சொல்லிவிட்டேன், நான் வேணுமா ஞாயிற்றுக்கிழமை சண்டே என்னால் வர முடியாது, ஆராதனை முடிச்சா நான் வர முடியும். ஏனென்றால் கர்த்தர் பரிசுத்தர், அவரை நான் மதிக்கணும். அல்லேலூயா. எப்ப மதிக்கிற இடத்துக்கு தான் அதிகமா போவோம், மதிக்காத இடத்துக்கு போவே மாட்டோம். கர்த்தர் பரிசுத்தர், அவனுக்கு நம்ம மதிக்கணும். நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், சண்டே தான் அடுத்த சண்டே பார்த்துக்கலாம். சண்டேனா சர்ச்சில் தான் இருக்கணும், உபாசனா சர்ச்சில் தான் இருக்கணும், வேலை போட்ட சர்ச்சில் இருக்கணும். சில பேருக்கு அலுவல வேலைகள் இருக்கும், அப்போ பகல்ல வேலை லீவ் போட்டு வர முடியாது, அந்த சுச்சுவேஷன் இருக்கும். மற்றபடியெல்லாம் கம்பல்சரி வீட்டில் இருக்கிறவங்க இங்க ஆராதனை கலந்து, வீட்டில் எங்க வேலைக்கு போகாம வீட்டில் இருக்க கட்டாயமா சபா ஆராதனை கலந்து. சண்டே எல்லாருமே ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க, சண்டே கூட எனக்கு வேலை வச்சுறாங்க, ஓட்டி எல்லாம் போட்டு என்னால் சபைக்கே போக முடியல, அதனால அந்த வேலை விட்டு வேற வேலை மாறிட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் மேல எவ்வளவு மதிப்பு பார்த்தீங்களா. சாட்சி சொன்னாங்க சபையில, சண்டே ஆனா எனக்கு வேலை வச்சுறாங்கயா, ஓட்டி அது பண்ணிடுறாங்க, என்னால் சண்டே சபைக்கு போக முடியல. அதை கேட்கும் அழகா சூப்பரா இருக்குது. அந்த வேலையை விட்டுட்டு என் சபைக்கு போக முடியாத அந்த வேலையை விட்டுட்டேன். அப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்றாங்க. என் ஆண்டவர் ஞானம் உள்ளவன் கர்த்தரை மதிப்பான். அல்லேலூயா. எனக்கு அறிவு தான் கர்த்தரை நான் மதிப்பேன். அப்போ கர்த்தரை மதிக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும். அப்போ ஞானம் உள்ளவன் கர்த்தர். அப்போ நமக்கு அறிவு இருக்கு, என் கர்த்தர் பரிசுத்தர், அவர் தான் ஆராதனை. அல்லேலூயா. அப்போ அவரை தான் ஆராதிப்பேன், அவரை துதிப்பேன், அவரை ஜெபிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எப்பவுமே எல்லையிட்ட உட்கார்ந்து அரை மணி நேரம் ட்ரெயின் வந்தா அரை மணி நேரம் 2 பாட்டு பாடி ஜெபம் பண்ணு, ஒரு 100 சோத்து பண்ணி படி. அல்லேலூயா.